Good morning, students. Today we are going to see When the Trees Walked section 2 and 3. Already we have completed section 1. Okay, in section 1 we have completed till that the grandfather என்ன பண்ணாரு, grandmother didn't mind trees. அதாவது அவங்களுக்கு ட்ரீஸ் வளர்க்க பிடிக்கல. பிகாஸ் அது என்ன ஆகுது, அவங்க வீட்டு ஹவுஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிச்சு. ஸோ அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் பிளான்ட் ஃப்ளார்ஸு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் வாங்கி பிளான் பண்ணலான்றத ஐடியா கொடுக்குறாங்க. தென் சரி, ஓகே, கிராண்ட் ஃபாதரும் அதுக்கு அக்ரி பண்ணிக்காரு. அவருக்கு ட்ரீஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஸோ அந்த ஃப்ளார்ஸ் பிளான்ஸ்லாம் வளர்க்கும் போது பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து என்ன ஆகும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறார். இதுதான் செக்ஷன் 1 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to see செக்ஷன் 2. கிராண்ட்ஃபாதர் wasn't content. அது வந்து was not கான்ட்ராக்டட் ஃபார்மில் இருக்குது, அதாவது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. வி ஷுட் ரைட், அதாவது நம்ம ஷார்ட் ஃபார்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கும்போது வாஸ் நாட், அது ஸோ ஷார்ட்டில் வந்து வாசன்ட்னு இருக்குது. ஓகே, கிராண்ட்ஃபாதர் வாசன்ட் கண்டென்ட் வித் க்ரோயிங் ட்ரீஸ் இன் அவர் காம்பவுண்ட் டியூரிங் த ரெயின்ஸ். He would walk into the jungle beyond the river bed armed with cuttings and saplings which he would plant in the forest. So grandfather wasn't content. Content means satisfied. ஸோ வாசன்ட் கண்டென்ட் மீன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். எதுக்குன்னா, க்ரோயிங் ட்ரீஸ் அவங்க காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் ட்ரீஸ் க்ரோ பண்ணுறதுக்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணார், டியூரிங் ரெயின் சீசனில் அவர் என்ன பண்ணார், ஜங்கிளுக்கு போயிட்டு அந்த ரிவர் பெட்டெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கையால் கட்டிங் சாப்லிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் அவர் பிளான் பண்ணுவார். ஸோ ஃபாரஸ்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரி ட்ரீஸு சாம்பிளிங்ஸ்லாம் இந்த சின்ன குட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிளான் பண்ணுவார். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட். ஐன்றது இங்கே யார் ரெஃபர் பண்ணுறது, ரஸ்கின் பாண்ட் த நேரட்டர், அவரோட அதுதான் ஐ ரெஃபர் பண்ணுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஐ ப்ரொட்டஸ்டட்னா யார், ரஸ்கின் பாண்ட் கேட்குறாரு. ப்ரொட்டஸ்டட்னா எதிர்த்து கேட்குறாரு, அப்போஸ் பண்ணி கேட்குறாரு. இங்கே தான் யாரோ வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ், ஹூஸ் கோயிங் டு see them. ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே நட போகிறோம், யார் வந்து இங்கே பார்க்க போகிறா, எதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. See, we are not planting them simply to improve the view, replied grandfather. ஸோ நம்ம இந்த வியூவை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை செய்யலை. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. ஸோ நம்ம பிளான் பண்ணுறது ஃபாரஸ்ட்டு அண்டு அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்கெலாம் ஷெல்டர் வேணும்ல, அதுக்கு வந்து ட்ரீஸ் தான் ஷெல்டர். ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டு ஷெல்டருக்காக தான் நம்ம இதை பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறார். அஃப்கோர்ஸ் men need trees too, he added, to keep the desert away, to attract rain, to prevent the banks of rivers from being washed away, for fruits and flowers, leaf and seed. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஆமாம்மா, மென்க்கும் யாருக்கு மனுஷனுக்கும் ட்ரீஸ் தேவைப்படுது. எதனால் ஒரு ஆட் பண்ணுறாரு, டு கீப் த டெசர்ட் அவே, இந்த டெசர்ட் இல்லாமல் பாலைவனமாக ஆக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரீஸ் வேணும். டு அட்ராக்ட் ரெயின், மழை பெய்யறதுக்கு வேணும். டு ப்ரிவென்ட் த பேங்க் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே. ஸோ மரம் இல்லைனா என்ன ஆகும், அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். கடல் தண்ணி, அந்த ரிவர் வாட்டர்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த மண்ணை அரிச்சிட்டு போயிடும். ட்ரீஸ் என்ன நடுறோன்னா, ட்ரீஸ் வந்து அதோட ரூட்ஸ் என்ன பண்ணும், மண்ணை க்ரிப் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த இதெல்லாம் என்ன ஆகாது, இந்த சாயிலெல்லாம் போகாது. ஸோ அதனால் ட்ரீஸும் முக்கியம் அப்படின்றாரு. ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ் வேணும், ஃப்ளார்ஸ் வேணும், லீஃப் அண்ட் சீடுக்காக நம்ம ட்ரீஸ் பிளான் பண்ணோம். அதனால் மனுஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஃபார் டிம்பர் டூ. டிம்பர் மீன்ஸ் அந்த மரம், உட்டுக்காகவும் நம்மளுக்கு என்ன வேணும், ட்ரீஸ் வேணும். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன சொல்கிறோம், வீட்டுக்கு தேவையான விண்டோஸ், டோர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் செய்வோம். But men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. ஸோ ஆனால் மேன் என்ன பண்ண மாட்டான், கட் பண்ணுறான், அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீயை நடமாட்டுறான். அவன் என்ன பண்ண மாட்டான், இஃப் வி டோன்ட் பிளான்ட் எ ஃபியூ ட்ரீஸ் ourselves. ஸோ நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ட்ரீஸ் பிளான் பண்ணலன்னா ஒரு நாள் வரும், என்ன வரும், இந்த வேர்ல்டே எப்படி இருக்கும், பெரிய டெசர்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளாம் ட்ரீஸ் மட்டுமே கட் பண்ணி அந்த பிளேஸில் இன்னொரு ட்ரீ நம்ம ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஒரு நாள் என்ன ஆகும், இந்த வேர்ல்டு டெசர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The thought of a world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm. The thought of a world without trees, அவர் சொன்ன உடனே இந்த ட்ரீஸ் இல்லாமல் இந்த வேர்ல்டு என்ன ஆகிடும், பெரிய டெசர்ட் ஆகிடும்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அது இல்லைன்னா என்ன ஆகும், பிகம் எ சார்ட் ஆஃப் நைட்மேர் டு மீ. ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, இது ரொம்ப ஒரு அது நினச்சி பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ தாத்தா சொல்கிறாரு, என்ன ஆகும், நம்ம ட்ரீஸ் பிளான் கட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு மட்டும் இருந்தோன்னா என்ன ஆகும், இந்த வேர்ல்டு டெசர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இந்த வேர்ல்டு டெசர்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அவருக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கான்.
டு மீ அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சா. அண்ட் ஐ ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் இன் ஹிஸ் ட்ரீஸ் பிளான்டிங் வித்வுட் கிரேட்டர் என்தூசிசம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட அவர் என்ன பண்ணுறாரு, கிராண்ட் ஃபாதரோட ஹெல்ப் பண்ணுறாரு. And while we went about our work, he taught me a poem by George Morris. ஸோ அவங்க பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த வேலை களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுவாங்க. அதே மாதிரி தாத்தா வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அது யாரோட போயம்னா ஜார்ஜ் மோரிஸோட போயம். Woodman spare the tree, touch not a single bough, in youth it sheltered me and I'll protect it now. ஸோ ஒரு பாட்டு, என்ன பாட்டு, ஜார்ஜ் மோரிஸ் எழுதின ஒரு போயம். என்ன போயம்னா, வுட்மேன் அதாவது மரம் வெட்டுறவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்பேர் த ட்ரீ, ஸ்பேர் மீன்ஸ் டோன்ட் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. டச் நாட் எ சிங்கிள் போ, ஒரு சின்ன கிளையை கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இன் யூத் இட் ஷெல்டர் மீ, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இது எனக்கு என்ன பண்ணிச்சு, நிழல் கொடுத்தது. அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ், ஸோ அது எனக்கு அந்த சின்ன குழந்தையில நான் என்ன பண்ணியிருக்கேன், விளையாடிருக்கேன் இங்கே. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டை அவங்க பாடிட்டே ட்ரீஸு பிளான் பண்ணுறாங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் செட் கிராண்ட்ஃபாதர். ஒரு நாள் என்ன ஆகும், இந்த ட்ரீஸ்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். தே ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் thousands of years பட் தேர் வாஸ் எ டைம் when they could walk both like people. ஸோ அது என்ன ஆச்சு, ரொம்ப நாளாக, ரொம்ப 1000 இயர்ஸாக அது என்ன பண்ணிட்டு ஒரே இடத்துலேயே இருக்குது. அதுக்கு ஒரு காலம் வரும், மனுஷன் மாதிரி அதுவும் என்ன பண்ணும், நடக்கும் அப்படின்ட்டார். Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place. ஸோ அந்த டைமில் வந்து என்னாச்சு, 1000 இயர்ஸ் பிஃபோர் என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒருத்தங்க வந்து இன்டர்ஃபியரிங்னா சாபம் விட்டுட்டாங்களாம். வந்து என்ன பண்ணாங்க, இந்த ட்ரீஸ் நகரக்கூடாது, இது ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடணும், இதோட ரூட் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸ்பெல்னால் அது வந்து சாபம் விடுறது. பட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரையிங் டு மூவ். ஆனால் அதுங்க என்ன பண்ணுது, எப்போவுமே மூவ் பண்ணுறது தான் இருக்குது. ஒரு பிளேஸ் இருந்தாலும் அவங்க அந்த ட்ரீஸ்லாம் மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சி ஹவு தே ரீச் அவுட் வித் தேர் ஆர்ம்ஸ்னால் அதோட கிளை எப்படி பறந்து விரிது பார்த்துருக்கீங்களா, அதை தான் என்ன சொல்கிறாரு, பிரான்ச்சஸ் எல்லாம் ஆர்ம்ஸ்ன்றார். அண்ட் சம் ஆஃப் தேம் லைக் த மேனியன் ட்ரீ விச் இட்ஸ் ட்ராவலிங் ஏரியல் ரூட்ஸ் மேனேஜ் டு கெட் குவைட் ஃபார். ஸோ அது என்ன பண்ணுது, ரொம்ப தூரம் போகணுன்றதுக்காக இந்த பேனியன் ட்ரீயோட ரூட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த விழுதெல்லாம் திரும்ப என்ன பண்ணும், ரூட்டில் வந்து இது பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுதுங்க, மூவ் தான் பண்ணுதுங்க அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் ஃபாதர் சொல்கிறார். We found an island, a small rocky island in a dry river bed. So weன்றது யார், கிராண்ட் ஃபாதரும் ரஸ்கின் பாண்டும், அதாவது அந்த பாய் தான் ரஸ்கின் பாண்ட், சின்ன வயசானது சொல்கிறார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐலண்டை கண்டுபிடிக்கிறாங்க. a small rocky island in a dry river bed. ஒரு ட்ரையாக இருக்க, தண்ணியே இல்லாத அந்த ரிவர் பெட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ராக்கியாக இருக்குது அந்த பிளேஸு, ஐலாண்டு, அங்கே போகிறாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபுட் ஹில்ஸ். அது அங்கே இருக்க ஃபுட் ஹில்ஸில் இருக்க காமனான ரிவர் பெட் தான். விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் பட் ஃப்ளட்டட் டியூரிங் த மான்சூன் ரெயின்ஸ். அந்த சம்மரில் ரொம்ப என்ன ஆகிடும், ட்ரை ஆகிடும். மான்சூன் சீசனில் என்ன ஆகும், வெள்ளம் போகும். a small mango tree was growing on the island. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன மேங்கோ ட்ரீயை பிளான் பண்ணாங்க. if a small tree can grow here said grandfather. இந்த ட்ரீ வந்து என்ன ஆகும், இங்கே வளருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிகாஸ் அங்கே வாட்டர் இல்லை அதனால. ஸோ கேன் others as soon as the rains set in and while rivers could still be crossed. We set out with a number of tamarind, labrum and coral trees, saplings and cuttings and spend the day planting them on the island. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ ஓகே ட்ரெயின் வந்தோடனே என்ன ஆகும், இங்கே தண்ணி வந்துடும். ஸோ அது வந்து என்ன ஆகும், இந்த மரத்தை க்ராஸ் பண்ணி போகும். ஸோ அதுக்கு தண்ணி கிடச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய நம்பர் ஆஃப் டேமரிண்டு, லெபர்னம் மீன்ஸ் இந்த கீழே இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில், அதை லெபர்னம். டேமரிட்னா புளிய மரம் தெரியும் உங்களுக்கு. அண்ட் கோரல்னால் மேலே இருக்குது பாருங்கள் ரெட் கலரில். ஸோ அது வந்து நம்ம பிளேஸ்லேயே நம்ம நிறைய பார்க்கலாம். அது இந்த மாதிரி சாப்லிங்ஸ் தான் அந்த சின்ன சின்ன செடிங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாள் ஃபுல்லாக அந்த ஐலாண்டில் பிளான் பண்ணி அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணாங்க. Now we are moving to section 3. The monsoon season was the time for rambling out about. The monsoon season means rainy season. அதுதான் அந்த டைம், அந்த rainy season வந்து rambling out. Rambling means அது பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. At every turn here was something new to see. அந்த ஒரு டைமும் அது பார்க்கறதுக்கு ஒரு புதுசாக இருக்கும். Out of the earth and rock and leafless boughs, the magic touch of the rains had brought life and greenness. ஸோ அந்த வரைக்கும் என்னாச்சு, அந்த பிளேஸு அந்த 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 ஏத்தனா அந்த இடம் எப்படி ராக்காகவும் இருந்தது, அந்த மரம்லாம் இலை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு மேஜிக் மாதிரி இந்த ரெயின் வந்து என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சு, எல்லாமே க்ரீனாக கொண்டு வந்துச்சு. யூ குட் see the broad leaf vines growing. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம், இந்த ப்ராட் லேவ் வைன்ஸ்னால் இந்த திராட்சை மரத்தோட இலையெல்லாம் நல்லா ப்ராடாக இருக்குது. பிளான்ஸ் ஸ்ப்ராங் அப் இன் த மோஸ்ட் அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ். ஸோ பிளான்ஸ் ஸ்ப்ராங் அப்னா நல்லா விரிஞ்சிருக்கு எல்லா பிளேஸ்லேயும். மற்ற டைமில் இல்லாத போது இந்த டைமில் நல்லா மழை பெஞ்சோன்னா நல்லா பிளான்ஸ்லாம் விரிஞ்சிருக்கு. பீப்புள் வுட் டேக் ரூட் இன் த சீலிங்.
ஸோ சீலிங்லலாம் என்ன பண்ணுது, இந்த பீப்புள் ட்ரீலாம் அரச மரம் சொல்லுவாங்க, இதெல்லாம் போயிட்டு அந்த ரூட்டெல்லாம் சீலிங் மேலாம் ஏறுது. மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் அவுட் த விண்டோ சில். மேங்கோ ட்ரீ என்ன பண்ணுது, விண்டோ சில்லெல்லாம் போயிட்டு பரவுது. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணல, அந்த ட்ரீஸ் ரிமூவ் பண்ண முடியல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ they had to go if the house was to be kept from falling down. அந்த வீடு விடாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. If you want to live in a tree, that's all right by me, said grandfather crossly. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ, உனக்கு ஒரு ட்ரீயில் இருக்கணும்னா ஆல்ரைட் பை மீ செட் கிராண்ட் ஃபாதர் கிளாஸ். நீ என்ன பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ, ஒரு ட்ரீயில் இது பண்ணணும்னா நீ என்ன பண்ண மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை த ஜங்கிள். ஸோ ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு ரூஃப் வந்து என் தலைக்கு மேலே வர்றது எனக்கு என்ன பண்ணல, எனக்கு பிடிக்கும். ஆனால் என்ன பண்ண முடியல, எங்கள் வீடு வந்து ரூஃப் வந்து ஜங்கிள் மாதிரி வரணுன்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாரு ரஸ்கின் பாண்ட். தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு எ போர்டிங் ஸ்கூல். ஸோ திரும்பி என்ன ஆச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. இந்த ரஸ்கின் பாண்ட் ரஸ்கின் பாண்ட் திரும்ப போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. டியூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. ஸோ ஹாலிடேஸில் என்ன பண்ணார், போர்டிங் ஸ்கூலில் அங்கேயே தங்கி படிக்கிறது, அங்கே இருந்தார். அந்த திரும்பவும் என்ன பண்ணார், ஹாலிடேஸில் அவங்க ஃபாதரோட டெல்லிக்கு வருவார். மீன்வெல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, வீடை விற்றுட்டு அந்த பங்களாவை விற்றுட்டு இங்கிலாந்து போயிட்டாங்க. 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. ஸோ அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு அப்புறமா அவரும் என்ன பண்ணார், இங்கிலாந்து போயிட்டு இந்தியாவை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், இங்கிலாந்து போயிட்டார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. Some years later, I returned to Dehradun. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார், டேராடூனுக்கு திரும்ப போயிருக்காரு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்ட் ஹவுஸ் இட் ஹேடன்ட் சேஞ்ச் மச். அதுக்கப்புறம் அவரோட ஆல்ரெடி இருந்தாங்களா அந்த ஹவுஸ்க்கு போகிறாங்க, அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த ரிவர் பெட் போனாங்களா, அந்த டைம் அங்கே போகிறாரு. இட் வாஸ் பிப்ரவரி மந்த். அஸ் எல்லோ கூட க்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் மை ஐ வாஸ் இமிடியட்லி காட் பை த ஸ்பெக்டகுலர் ரெட் ப்ளாசம்ஸ் அண்ட் த கோரல் ப்ளாசம். ஸோ அது வந்து பிப்ரவரி மந்த்து எல்லாம் ஃபுல்லாக அந்த ட்ரை வாட்டர் கோர்ஸாக அவர் அப்படியே பார்க்குறாரு. அவரோட ஐ வந்து இமிடியேட்டாக என்ன ஆயிடுச்சு, அந்த இடம் ஸ்பெக்டகுலர்னால் அந்த சைட்டு எப்படி இருந்தால் ரெட் ப்ளாசமாக இருந்தாங்க. அந்த கோரல் ப்ளாசம்ஸ் அவங்க மரம் நட்டு வச்சாங்களோ அது ஃபுல்லாகவே ரெட் கலர் பூவாக இருந்துச்சான். இன் கான்ட்ராஸ்ட் வித் ட்ரை ரிவர் பெட், அந்த ட்ரை ரிவர் பெட்டுக்கு அது கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது, அப்போஸ்டாக இருந்தது. த ஐலண்ட் வாஸ் எ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். அந்த ஐலண்டு எப்படி இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு பேரடைஸ் மாதிரி இருந்துச்சான். When I went up to the trees, I noticed that some squirrels were living in them and a quail, a crow peasant, challenged me with a mellow, who are you? ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ட்ரீஸ் கிட்ட போகிறாரு. அங்கே பார்க்குற நிறைய ஸ்குரல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அண்ட் தென் அந்த ஒரு பேர்டெல்லாம் இருக்குது. அண்ட் தென் க்ரோ இதெல்லாமே அந்த இடத்துல போயிட்டு இவருக்கு ஆப்போசிட்டாக நீ யார் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கான் அவருக்கு. But the trees seemed to know me. They whispered among themselves and beckoned me nearer. And looking around, I noticed that other smaller trees, wild plants and grasses had sprung up under their protection as the trees we had planted long ago had multiplied. They were walking again in one small corner of the world. Grandfather's dream had come true. So, but the trees seemed to know me. அந்த ட்ரீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு இவங்க தான் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. they whispered among themselves and beckoned me nearer. ஸோ அதுங்க என்ன பண்ணலாம், கையை கூப்பிட்டு அதோட பிரான்ச்சஸ்லாம் என்ன நல்லா விரிஞ்சிருக்கு, கையை பார்த்து கை காட்டி என் பக்கத்தில் வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கான். அண்ட் லுக்கிங் அரௌண்ட் ஐ நோட்டீஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ். அதுக்கப்புறம் திருப்பி சுற்றி பார்க்குறாரு, எல்லாம் சின்ன சின்ன பிளான்ஸும் வந்திருக்கு. வைல்ட் பிளான்ஸ் அண்ட் கிராசஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப் அண்டர் த ப்ரொடெக்ஷன். அதுக்கு கீழே நிறைய பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. இஸ் த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் அகோ ஹேட் மல்டிப்ளை. ஆமாம், அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ட்ரீஸ் என்ன ஆச்சு, மல்டிப்ளை ஆகி நிறைய பிளான்ஸ் ஆகிடுச்சு. தேவர் வாக்கிங் எகெயின். திரும்ப என்ன பண்ணிச்சு, அதுங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு மீன்ஸ் அது நல்லா ப்ராடாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு, ஒரு வேர்ல்டோட கார்னரில் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. கிராண்ட் ஃபாதர் சொன்னால ஒரு நாள் இந்த ட்ரீஸை என்ன பண்ண நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அவரோட கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். The author is Ruskin Bond. So now we are going to see about the author. He was born on 19 May 1934 in an Indian author of British descent. He lives in Lando, Missouri, India. இந்தியாவில் இருக்க முசிறி பிளேஸில் இவர் இருந்தார். The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India.
இந்தியன் கவுன்சில் வந்து சைல்டு எஜுகேஷனுக்கு வந்து அவர் என்ன பண்ணிச்சு ஒரு அங்கீகாரம் பண்ணாங்களாம். இவங்க வந்து சைல்டோட லிட்ரேச்சருக்கு இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குறாரு அப்படின்னு. He was awarded the Sahitya Akademi Award in 1992 for Our Trees Still Grow in Dera is novel in English. அவருடைய நாவலுக்காக இந்த நாவல் Our Trees Still Grow in Dera என்ற நாவலுக்காக 1992ல சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காரு. He was awarded the Padma Shri in 1999 and the Padma Bhushan in 2014. Padma Shri Award 1999ல வாங்கியிருக்காரு and Padma Bhushan 2014ல வாங்கியிருக்காரு. So till here we have completed the lesson when the trees walk. Section 1 already completed, section 2 and 3 is over. So today's work is you have to read this lesson line by line, okay, and try to complete the book back exercise of choose the correct answer, that is tick the most appropriate option and then B and C. You just try it yourself, okay. Then next class I will send you the class work of this lesson, okay. Thank you. If you have any doubt call me and ask, don't hesitate to call. ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. எந்த தயக்கமாக வேணால் மிஸ்ஸு திட்டுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு நினைக்க வேணாம். ஸோ யூ ஜஸ்ட் கால் மீ, ஓகே. கால் பண்ணுங்கள், ஓகே. தேங்க்யூ. வி வில் see you in our next class.